Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ரொம்ப சாஃப்ட்டான ஹாட் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த கேக் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்க்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அப்படினு. இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. First வந்து எந்த பாத்திரத்துல நம்ம கேக் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து கொஞ்சமா நெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். நெய் வந்து நல்லா தடவினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நமக்கு கேக் செய்ய போற பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இத தனியா வெச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி விஸ்க் வச்சு எவ்வளவு நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த கப்ல 1 கப் அளவு மைதா மாவு எடுக்கிறோமோ அந்த கப்லயே 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் சேர்க்கறீங்க அப்படினா 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு சுகர். அதுவே வந்து நம்ம நார்மல் சுகர் சேர்க்கறீங்கனா 3/4 கப் அளவு கரெக்ட்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரையான ingredients எல்லாத்தையுமே சேர்த்தறலாம். 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சலிச்சு விட்டுறலாம். இப்படி நம்ம பண்ணும்போது கேக் ரொம்ப சாஃப்ட்டா வரும். இப்போ நம்ம இத நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம். பாருங்க இந்த மாதிரி நல்ல மாவு நல்லா வந்து mix ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த கப்ல மைதா மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல நல்ல சூடா காய்ச்சின பால் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரே நேரத்துல நம்ம வந்து சேர்த்தோம் அப்படினா நம்மளால ஈவனா mix பண்ண முடியாது. கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இதல mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருங்க. அவ்வளவுதான் நமக்கு கேக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துல சேர்த்தறலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு ஏதாவது பபிள்ஸ் இருந்துச்சுனா சரியா போய்டும். இப்போ கேக் பண்றதுக்கு ஒரு கடாயில உள்ளுக்குள்ள ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மாவை உள்ள வெச்சிரலாம். வெச்சிட்டு மூடி போட்டுருங்க. மீடியம் ஹீட்ல வச்சிட்டு ஒரு 30 ல இருந்து 40 நிமிஷம் வெச்சிரலாம். பாருங்க இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆயிச்சான்னு பார்க்கிறதுக்கு லைட்டா இந்த மாதிரி கத்தியை உள்ள வச்சு பார்க்கலாம். பாருங்க ஒட்டவே இல்ல. கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத தனியா வச்சு நல்லா ஆற வெச்சிரலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்கிராப் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டா மேலே தட்டிட்டு கேக் எடுத்துறலாம். பாருங்க நமக்கு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கேக் அப்படினு. அவ்வளவுதாங்க நமக்கு ரொம்ப சூப்பரான ஹாட் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.